ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இன்றைக்கி கள்ளிப்பழம் பறிக்க தான் போனோம். தென்காசி மாவட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை பசையாக ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தென்காசி மாவட்டத்துக்கு டெட் ஒரு சில ஊரில் வந்து எப்போவுமே பச்சை பசுன்னு இல்லாமல் எப்போவுமே தண்ணி வறண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பிளேஸ் தான் இது. அங்கே கள்ளிப்பழம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அது வந்து விவசாய நிலம் இல்லை, அந்த இடத்துல விவசாயமே ஆகாது. கள்ளிப்பழம் பறிச்சுட்டு வந்தோம். கள்ளிப்பழம் எவ்வளோ அழகாக இருந்தது. பிரித்து பார்த்தா அவ்வளோ செவேன்றது. அதுவும் ஒரு சில இடத்துல தான் கள்ளிப்பழம் இருக்குது. இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ளாட் போடுறேன், க்ளீன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கள்ளிப்பழம் இருக்கிற இடமே இல்லாமல் அழிச்சிட்டாங்க. கள்ளிப்பழம் தேடி தேடி ஒரு 2-3 கிலோமீட்டர் அலைஞ்சோம் எங்கள் ஊர்கிட்ட. சரி, நம்ம ஊரை சுற்றி கிடைக்கிறதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிதே பெரிய விஷயம். சென்னையில் எல்லாமே காசு போட்டு வாங்கணும். ரீசெண்டாக கூட நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க கள்ளிப்பழம் 1 கிலோ 300 400. சரி, நம்ம ஊரில் கிடைக்கலன்னு தேடி தேடி அலைஞ்சா நாங்கள் நிறைய பார்த்துருந்த இடம் எல்லாமே கள்ளிப்பழ செடி இல்லாமல் போட்டுச்சு. அந்த பழத்தோட கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருந்துச்சுன்னு. எத்தனை பேர் இந்த மாதிரி கள்ளிப்பழம் சாப்பிட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அந்த கள்ளிப்பழத்தோட கலரவே லிப்ஸ்டிக்காக போட்டுட்டு அன்றைக்கி நாள் முழுக்க சுற்றிட்டு இருந்தோம். யாருக்கெல்லாம் கள்ளிப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் தென்காசியிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.